Taste the Daily. திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் இடையிலான முட்டல் மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து விமர்சிப்பதா சேர்ந்திருப்பதா என இரு கட்சியின் தொண்டர்களும் தலையை பீய்த்துக் கொள்ளும் அளவிற்கு கூட்டணியில் பல குழப்பங்கள் நிலவி வருகிறது. கை நம்முடன் தான் இருக்கிறது என்கிறார் உதயநிதி. 150 தொகுதிகள் வேண்டும் மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கிறார்கள் காங்கிரசின் முக்கிய தலைவர்கள். கை இணைந்துதான் இருக்கிறது என்கிறார் செல்வ பெருந்தகை. இவையெல்லாம் காங்கிரஸ் தொண்டர்களிடம் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது இப்படி இருக்க, பீகாரில் 60இல் போட்டியிட்டு 6 தொகுதிகளை மட்டுமே காங்கிரஸ் வென்ற நிலையில் தமிழ்நாட்டில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரசுக்கு எத்தனை சீட்டுகள் கொடுக்கப்படும் என்ற பேச்சுகள் வெளிப்படையாகவே எழ ஆரம்பித்திருக்கின்றன. இதனால் கலக்கத்திற்கு சென்றிருக்கும் காங்கிரஸ் டெல்லி தலைமையோ கூட்டணியையும் தொகுதி பங்கீட்டையும் உறுதி செய்ய ஐவர் குழுவை அமைத்திருக்கிறது. கடந்த சட்டசபை தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள், ஏற்கனவே போட்டியிட்டு குறைந்த ஓட்டுகளில் தோல்வியடைந்த தொகுதிகள் என 125 தொகுதிகளை அக்கட்சி அடையாளம் கண்டு வைத்துள்ளதாகவும் அதிலிருந்து 39 தொகுதிகளை திமுகவிடம் கேட்டுப் பெற முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2021இல் ஒதுக்கி தந்த 25 தொகுதிகள் தான் திமுக தரும் என்றால் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை கேட்க காங்கிரஸ் தரப்பில் ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் இன்டாக்ட் கூட்டணி என பேசிக் கொண்டிருக்கும் திமுகவிற்கு கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டை பிரித்துக் கொடுப்பதே பெரும் தலைவலியாக இருக்கும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இந்த தொகுதி பங்கீடு எல்லாம் ஒருபுறம் இருக்க, இந்த ஐவர் குழு திமுகவுடனான கூட்டணியை உறுதிப்படுத்தவா அல்லது வேறு புதிய கூட்டணியை அமைக்கவா என்பதையும் உறுதிப்படுத்த முடியாமல் திமுக கலக்கத்தில் இருக்கிறது என்கிறார்கள் விவரமறிந்தவர்கள்.